இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூரிய மேடு. இந்த சூரிய மேடு மோதிர விரலுக்கு கீழே உள்ள மேடு சூரிய மேடு. இந்த சூரிய மேடு நல்ல உப்பலாக, அதாவது நல்ல உயரமாக இருந்துச்சுன்னா அது உச்சம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் புகழ், செல்வம், கலை அதிகரித்தல் முதலியவைகள் நடக்கும். இதே சூரிய மேடு நீச்சமடைந்தால் இவைகளெல்லாம் இருக்காது. உச்சமடைந்த சூரிய மேட்டிற்கு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும், மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த சூரிய மேடுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த மேட்டில் சூளக்குறி இருந்துச்சுன்னா, திரிசூலம் மாதிரி குறி இருந்தால் திடீர் யோகத்தை கொடுக்கும். திடீர்னு லாட்டரி டிக்கெட் விழுகிறது, புதையல் கிடைக்கிறது, இந்த மாதிரி திடீர் யோகங்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். முக்கோணக்குறி அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லமை பெறலாம். ஜோதிட சாஸ்திரம் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நல்லா வல்லமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சதுரமான குறிகள் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு இடம். செங்குத்து ரேகை அப்படி இருந்தால் புகழ், கீர்த்தி, செல்வம், அரசாங்க வேலை எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த மேட்டில் புள்ளி இருக்கக்கூடாது, மச்சம் இருக்கக்கூடாது. இருந்தால் எல்லா வகைகளும் ஏமாற்றம் உண்டாகும். நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் ஏமாறக்கூடிய நிலை உண்டாகும். இதுதான் இந்த சூரிய மேட்டினுடைய பலன்கள். சூரிய மேடு உச்சம் பெற்றால் தகப்பனார் அதிக செல்வாக்குடன் திகழ்வார் என்பது உத்தமம். இப்போது இந்த கையை பார்த்தா உங்களுக்கு நன்றாக தெரியும். சூரிய மேட்டிற்கு கீழ் பள்ளமாக இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா ரேகைகள், திரிசூல ரேகை, இந்த மாதிரி ரேகைகள் இருக்கிறது. அதனால் பள்ளமாக இருந்தாலும் அந்த ரேகை இருக்கிறதுனால அது சுமாரான செல்வத்தை தேடித்தருவதாக இருக்கும்.